திருச்சி விமான நிலையத்தில் கோலாலம்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் 5 கோடி மதிப்பிலான போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ்குமாரிடம் கேட்கலாம். தினேஷ்குமார், இந்த போதைப் பொருள் எந்த வகையை சேர்ந்தது? இதை யார் கடத்தி வந்தார்கள்? எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டது? விசாரணை எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க தினேஷ்குமார். வணக்கம். அதாவது திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு துபாய், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இலங்கை போன்ற வெளிநாடுகளிலிருந்து விமான சேவையானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த விமானத்தில் வரக்கூடிய பயணிகள் அனைவருமே சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்த அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். பின்னரே வெளியே அனுப்புவது வழக்கம். கடந்த சில தினங்களாக இந்த விமான நிலையத்தில் அதிகமாக தங்கமானது கடத்தப்பட்டு வருகிறது. மேலும் போதைப் பொருள் மற்றும் உயிரினங்கள் கூட கடத்தி வருவது கடந்த சில தினங்களாக தொடர்ந்து இந்த பயணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில இன்று காலை 8 மணிக்கு மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்த போது அதில் வந்த பயணி ஒருவருடைய உடைமையில் 5 கோடி மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் எனக்கூடிய உயர் ரக கஞ்சா போன்ற அந்த போதைப் பொருளானது வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக அந்த 5 கிலோ அந்த ஹைட்ரோபோனிக் அந்த போதை பொருளை பறிமுதல் செய்த அந்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.